உங்க வீட்டில் காமதேனு சிலை இருந்தால் இந்த மந்திரத்தை இப்படி சொல்லுங்கள். கேட்ட வரங்களை கொடுக்கும், 16 வகை செல்வமும் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லோரது வீட்டிலையுமே இந்த காமதேனு சிலை அல்லது படம் அந்த பூஜை அறையில் வச்சிருப்போம். ஆனால் அதை வாங்கி வைப்பதோடு சரி, அதை அதுக்கப்புறம் சரியாக வழிபாடு செய்வது கிடையாது. அதை பராமரிப்பது கிடையாது. அது பாட்டுக்கு ஒரு மூலையில் அது இருக்கும். அப்படி வைக்கக்கூடாது. ஏன்னா அனைத்து தெய்வங்களும் அந்த காமதேனுவில் அடங்கி இருப்பதாக ஐதீகம் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அந்த காமதேனு பசுவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அது என்ன முறையில் எப்படி வழிபாடு செய்கிறது? ஏன்னா கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது, செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது, அது இருக்கின்ற இடத்துல சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியது. இவ்வளவு சக்தி வாய்ந்த காமதேனுவை வழிபடும் முறை, கேட்ட வரம் கொடுக்கும் மந்திரம், இவை எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ்.